மனைவியின் காதல். இது ஒரு குடும்ப கதை. வேலை முடிந்து வீட்டிற்கு போனபோது சாரா சமையல் அறையில் இருந்தாள். அவசரமாக குளித்து உடைமாற்றி சாப்பாட்டு மேசையில் வந்து அமர்ந்தபோது சாப்பாடு பரிமாறத் தொடங்கினாள். அவளின் கைகளை பற்றியவாறு, சாரா, எனக்கு விவாகரத்து வேணும் என்றேன். ஏன் என்றாள் ஒற்றை வரியில். நிச்சயமாய் அவள் அதை சீரியஸாய் எடுத்துக்கொள்ளவில்லை என்பது அவளது நடத்தையில் புரிந்தது. அதை ரசிக்கும் மனநிலையிலும் நான் இருக்கவில்லை. எப்படியாவது என்னோட நிலைப்பாட்டை சொல்லியே ஆக வேண்டுமென நினைத்தேன். அலுவலகத்தில் என்னுடன் பணிபுரியும் ஜேனை 2 வருடமாக காதலிக்கிறேன். விவாகரத்து வேண்டும் என்றேன் தீர்க்கமாய். எதுவும் பேசவில்லை அவள். திடீரென நட்டாற்றில் அவளோடு என் மகனையும் விடுவதாய் மனம் குத்தி காட்டியது. குடியிருக்கும் வீடு, கார் மற்றும் சொத்தின் 30% அவளுக்குரியது என எழுதப்பட்ட பத்திரத்தை அடுத்த நாளே அவளிடம் நீட்டினேன். எரிமலையாய் சிதறினாள். பத்திரத்தை வெறிகொண்ட மட்டும் கிழித்தாள். 10 வருடம் தன் வாழ்வை பகிர்ந்தவள் அந்நியமாய் தெரிந்தாள் எனக்கு. சத்தமாய் அழுதாள், ஆர்ப்பாட்டம் பண்ணினாள். நான் என்ன செஞ்சேன்? நம்ம நல்லா தானே பாசமாக அன்போடு இருக்கும், ஏன் என்னையும் என் பிள்ளையும் கைவிடுறீங்க என்றாள். பலம் கொண்ட மட்டும் என் சட்டையை பற்றி உலுக்கினாள். சலனமின்றி மீண்டும் சொன்னேன், எனக்கு விவாகரத்து வேணும். ஏன் ஏன் நம்ம சந்தோஷமாக தானே இருக்கோம், இது வரைக்கும் பெரிய சண்டன் கூட நம்மளுக்கு வந்தது இல்லையே என்று மறுபடியும் கதறினாள். முழுவதுமாய் நொறுங்கி போயிருந்தாள். விவாகரத்து என்னும் வார்த்தையால் எதை எதிர்பார்த்தேனோ அது நடந்தது. அடுத்த நாள் ஜேனுடன் கழித்துவிட்டு நள்ளிரவில் வீடு சென்றபோது மேசையிலிருந்து சாரா எதையோ எழுதி கொண்டிருந்தாள். விவாகரத்து ஒப்பந்தம் என்பது புரிந்தது. என்னிடமிருந்து எதுவும் வேண்டாம் என்று கூறியிருந்தாள். 1 மாதத்தில் மகனுக்கு பரீட்சை இருப்பதாகவும் இது பற்றி எதுவும் அவனுக்கு புரியாதவாறு வீடு சுமூகமாக இருக்கட்டும் என்று கூறியிருந்தாள். முறிந்து போன ஒரு திருமணம் மகனை பாதிக்கக்கூடாதென எழுதியிருந்தாள். எப்படி திருமண இரவன்று வாசல் கதவிலிருந்து படுக்கையறை வரை அவளை தூக்கி வந்தேனோ அதே போல ஒவ்வொரு நாளும் தூக்கி வர வேண்டும் இந்த 1 மாதத்தில் என்றும் அதில் குறிப்பிட்டிருந்தாள். வினோதமாய் இருந்தது எனக்கு. என்னுடனான கடைசி நாட்களை இன்பமாய் கழிக்க நினைக்கிறாள் என ஏளனமாய் எண்ணிக்கொண்டேன் நான். முதல் நாள் அவளை ஏந்தி சென்றபோது இருவருக்குமே சங்கடமாகவே உணர்ந்தோம். மகன் எங்களை விசித்திரமாய் பார்த்தான். கடந்த 9 வருடமாக அவன் தன் தாய் தந்தையை இப்படி அந்யோன்யமாய் பார்த்திருக்கவில்லை என்பது உறுத்தலாய் இருந்தது. அப்பா அம்மாவை தூக்கிச் செல்கிறார் என குதூகலித்தான். நமது விவாகரத்து பற்றி அவனுக்கு எதுவுமே தெரிய வேணாம் என்றால் படுக்கையில் இறக்கிவிட்ட போது எங்கோ பார்த்தபடி திருமணத்தன்றிருந்த உணர்வுகள் மங்கி போயிருப்பது தெரிந்தது. அடுத்த நாள் அவளை தூக்கும்போது இன்னும் இலகுவாக இருந்தது. உரிமையுடன் மார்பில் தோன்றியிருந்தாள். அவளது கூந்தலின் மனம் ஏதேதோ செய்தது என்னை. நீண்ட நாட்களாக அவளை நான் ரசிக்கவில்லை என்பதை உணர்ந்தேன். முகத்தில் சில சுருக்கங்கள் இருந்தது. அங்கங்கே சில நரைமுடிகள் எட்டி பார்த்தன. கூந்தலின் அடர்த்தி வெகுவாக குறைந்திருந்தது. அன்று கொடியடையால் இருந்தவள் இன்று பருத்திருந்தாள். திருமண வாழ்வு அவள் அழகை, கவர்ச்சியை கொள்ளையிட்டிருந்தது. என்னுடன் வாழ்ந்ததில் எனக்கான தன் இளமையை தொலைத்து விட்டிருந்தது அப்பட்டமாய் தெரிந்தது எனக்கு. 4ஆம் 5ஆம் நாட்களில் எனக்காய் தன் வாழ்வை அர்ப்பணித்தவள் மீண்டும் எனக்கு அந்யோன்யமாய் தோன்றியது. நாட்கள் செல்ல செல்ல விரிசல்கள் காணாமல் போயிருந்தன. அவள் எனக்கு சுமையாகவே தெரியவில்லை. எமது செயல் மகனுக்கு பழகிவிட்டிருந்தது. ஒரு நாள் காலையில் திருமணமான புதிதில் பரிசளித்த ஒரு ஆடையை அணிந்தபடி கண்ணாடி முன் நின்றபடி தலையை வாரிக்கொண்டிருந்தாள். நன்றாக மெலிந்து போயிருப்பது தெரிந்தது. இந்த பெண் எத்தனை வடுக்களை மௌனமாய் ஏற்றுக்கொள்கிறாள் என தோன்றியது எனக்கு. மெதுவாக அவளது தோள்களை பற்றினேன். திரும்பி என் கண்களை ஊடுருவினாள். என் மனம் மாறிவிடுமோ என்றஞ்சி பார்வையை தவிர்த்தேன். ஏன்பா இன்னைக்கு அம்மாவை தூக்கலியா என்றான் மகன். அவனை பொறுத்தவரை அது வாழ்வின் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டிருந்தது. அவளை தூக்கிய போது அவள் கைகளை கழுத்துக்களை வளைத்து கோர்த்து கொண்டாள். பிடிமானத்தை நான் இறுக்கிய போது சொகுசாக நெஞ்சோடு அணைத்தாள். கல்யாண நாளன்று காதல் ததும்ப நடந்தது போலவே ஒவ்வொரு நடையாக எடுத்து வைத்தேன். நாட்கள் வேகமாக உருண்டோடியது. கடைசி நாளில் சாரா என்ற பெண் மீதினில் என் காதல் என்னை ஒரு அடி கூட நகர்த்த விடவில்லை. அவசரமாய் அவளை கையில் இருந்து இறக்கிவிடக்கூடாதென நினைத்தேன். திருமண இரவில் அவளை ஏந்தியபடி மரணம் வரை உன்னை பிரிய மாட்டேன் என்ற என் வாக்குறுதி இனிமையாய் நிழலாடியது. மென்மை மாறாமல் சாராவை படுக்கையில் இறக்கிவிட்டேன். ஜேனிடம் விரைந்து சென்று, சாராவை கைவிடும் எண்ணம் எனக்கில்லை, என் வாழ்வும் என் மரணமும் அவளுடன் தான் என்று முடிவாய் சொன்னேன். ஜேனுடைய பதிலுக்காய் காத்திருக்க தோன்றவில்லை.
பூக்கடையில் சாரா மிகவும் விரும்பும் வெள்ளை ரோஜாக்கள் நிரம்பிய ஒரு பொக்கேயை வாங்கி கொண்டு யூ ஆர் மை லைஃப் என்ற அட்டையில் எழுதி கொண்டு சாராவை நோக்கி விரைந்தேன். அங்கே அதே கட்டிலில் என் சாரா பிணமாக சடலமாக உயிரற்றிருந்தாள். கடந்த சில மாதங்களாக அவள் புற்றுநோயுடன் போராடி கொண்டிருந்ததை அவளது தோழி அப்போதுதான் சொன்னாள். அதை கூட அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு நான் அந்நியனா வெட்கித்து நின்றேன். அத்தனை போராட்டத்திலும் என்னை ஒரு நல்ல கணவனாக, அன்பான தந்தையாக என் மகனிடம் நிரூபிக்க ஆசைப்பட்டிருக்கிறாள். மரணத்தை தவிர வேறு எதுவும் நம்மை பிரிக்காது என்பதை உணர்த்த முயற்சித்திருக்கிறாள். மகன் என் கால்களை கட்டிக்கொண்டு அழுதான். சாரா, இனி என் வாழ்வு நம் பிள்ளைக்கானது என மௌனமாய் அவள் மனதிடம் சொல்லிக் கொண்டேன்.